Dear student, வணக்கம். Welcome back to Easy English. Today we are going to see examination tips and tricks. நம்ம டிகிரிஸ் கம்பேரிசனில் 3 மாடல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதை ஜஸ்ட் இதை ரீகால் பண்ணி பார்க்க போகிறோம். மாடல் 1 பாஸ்ட் டிகிரினா அங்கே என்ன இருக்கணும், கம்பேரிட்டிவ்னா என்ன இருக்கணும், சூப்பர்லேட்டிவ்னா என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்த ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். ஹவு டு வி சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். அதற்கு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஆன்சராக இருக்குது, செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு மாடல் 2 அண்டு 3. அதுக்கு இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். தென் ரூல்ஸ் ஹவு டு அப்ளை அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். மாடல் 2க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். மாடல் 3க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே, எக்ஸாமினேஷனில் எப்படி கேட்பாங்க, ஹவு டு தி ஆஸ்க் கொஷின்ஸ் அப்படின்னு எக்ஸாம் பேட்டர்ன் அண்டு காம்படிஷன் எக்ஸாம் எப்படிங்கிறத பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அது கேட்பாங்க. கடைசி அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபில்லின் இந்த மாதிரி கேட்பாங்க. சூஸ் த பெஸ்ட் ஒன் அப்படின்னு எக்ஸாம்பிளில் கேட்கலாம். இப்போ அதில் பாருங்கள், ஐ ஹவ் கிவன் 7 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். எது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு சூஸ் இட். ஹரிஷ் இஸ் நரேஷ். மாடல் 1 தானே, ஏன்னா ஹரிஷ் நரேஷ். அப்போ இது மாடல் 1. 3 ஆன்சர் இருக்குது. நாட் ஸ்மார்ட்டர் அஸ்ன்னு இருக்குது, ஆஸ் ஸ்மார்ட் அஸ்ன்னு இருக்குது, ஆஸ் ஸ்மார்ட்டர் அஸ்ன்னு இருக்குது. பாருங்கள், ஏ வராது. ஏன், ஒரு பக்கம் தான் ஆஸ் இருக்குது, முன்னாடி ஆஸ் இல்லை, அதோட இஆர் வேறு சேர்ந்துருக்கு, தப்பு. சியும் வராது. ஏன், ஸ்மார்ட்டோட இஆர் சேர்ந்து வந்திருக்கு, தப்பு. அப்போ பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆஸ் ஸ்மார்ட் அஸ் இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது, ராணி ஈஸ் டேஷ் கேர்ள்னு இருக்குது. முன்னாடி ராணின்னு இருக்குது, பின்னாடி கேர்ள்னு இருக்குது. எஸ், இது மாடல் நம்பர் 2. நாட் பிரில்லியன்ட், ஆஸ் மோர் பிரில்லியன்ட் ஆஸ் த மோஸ்ட் பிரில்லியன்ட்டுன்னு இருக்குது. ஏ நாட் பிரில்லியன்ட், ஆஸ் மோர் பிரில்லியன்ட் ஆஸ் த மோஸ்ட் பிரில்லியன்ட். ஏ தப்பு, ஏன்னா நமக்கு டிகிரிக்கான ஃபார்மே இல்லை, அப்போ தப்பு. பி தப்பு. ஏன், மோர் இருக்குது ஆனால் என்ன இல்லை, தேன், டிஹெச்ஏன்னு இல்லை. அப்போ யுவர் ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட்டு, சாம் இஸ் நாட் கார்த்திக். சாம் இருக்குது, கார்த்திக் 2 பேர் இருக்குது. அப்போ நிச்சயம் என்ன மாடல் தான், ஃபஸ்ட்டு மாடல் தான். இதுக்கு சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் கிடையாது, எனவே சி வராது. பியில் வந்து ஒரு பக்கம் தான் ஆஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் இல்லை, அப்போ அதுவும் ராங். அப்போ ஏ இஸ் கரெக்ட். ஸோ கிளவர் ஆஸ். நெக்ஸ்ட்டு, கல்கட்டா இஸ் டேஷ் சிட்டிஸ் இன் இந்தியான்னு இருக்குது. முன்னாடி கல்கட்டா, முன்னாடி என்ன இருக்குது, சிட்டிஸ்ன்னு இருக்குது. அப்போ இது மாடல் நம்பர் 3 ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ஏ ஆஸ் பிக்கஸ்ட், பி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு, சி பிக்கர் தென். இது 3வது மாடல். எனவே இங்கே வெரி ஃபியூ இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் வரும். மெனி அதர் வந்துச்சுன்னா சி ஆன்சராக வரும். ரெண்டுமே இல்லை, அப்போ நிச்சயம் பி தான் ஆன்சர். சரியா? அடுத்தது, நோ அதர் கேம் ஹேஸ் க்ரோன் டேஷ் கிரிக்கெட்டுன்னு இருக்குது. நோ அதர் இருக்குது, இது மாடல் நம்பர் 2. அப்போ பாசிட்டிவ் ஃபார்ம் தான் வரணும். அப்போ ஆஸ் பாப்புலர் ஆஸ் இதுதான் கரெக்டு. பி தப்பு, ஏன்னா அங்கே தேன் வந்திருக்கு. சியும் தப்பு, ஏன்னா அங்கே மோஸ்ட் வந்திருக்கு. 6th ஒன், எலிஃபண்ட் இஸ் டேஷ் எனி அதர் அனிமல் இருக்குது. எலிஃபண்ட்டு இந்த பக்கம் அனிமல், மாடல் நம்பர் 2. எனி அதர் வந்திருக்கு, அப்போ நிச்சயம் கம்பேரிட்டிவ் ஃபார்ம் தான். அப்போ ஏ த பிக்கஸ்ட்டு தப்பு, ஆஸ் பிக்கஸ்ட் பியும் தப்பு, பிக்கர் தென்னுங்கிறது கரெக்ட். வெரி ஃபியூ எபிக்ஸ் ஆர் டேஷ் ராமாயணான்னு இருக்குது. வெரி ஃபியூ வந்திருக்கு, அப்போ மாடல் நம்பர் 3 பாசிட்டிவ் ஃபார்ம் தான். அப்போ நாட் கிரேட்டர் அஸ், கிரேட்டர் தப்பு, ஆஸ் கிரேட்டஸ் கரெக்ட். ஆஸ் கிரேட்டர் அஸ், கிரேட்டர் இயர் போட்டிருக்கு, அது தப்பு. ஓகே சார். நெக்ஸ்ட்டு, ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஒரு டிகிரி டு அனதர் டிகிரி. இப்போ சூப்பரேட்டிவில் கொடுத்துருக்காங்க, யூ ஹாவ் டு சேஞ்ச் கம்பேரிட்டிவ். பிளாட்டினம் இஸ் ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் மெட்டல்ஸ், சூப்பரேட்டிவில் இருக்குது. கம்பேரிட்டிவ்க்கு மாற்றணுமா, அப்போ டோன்ட் இன்டர்சேஞ்ச் அப்படியே வச்சுக்கலாம். ஒன் ஆஃப் த எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், தேன் மெனி அதர் போடணும், இஆர் சேர்க்கணும். ஓகே,
platinum is heavier than many other metals. அடுத்தது பாருங்கள், சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாசிட்டிவில் கேட்குறாங்களா? எஸ், பாசிட்டிவுக்கு மாற்றணுமா? முதலில் என்ன சேர்க்கணும்? வெரி ஃபியூ போட்டாச்சு. பின்னாடி இருக்க ரைட்டர்ஸ் முன்னாடி வந்துடணும். அப்புறம் இங்கே வாஸ்ன்னு இருக்கு இல்லையா, பாஸ்ட் ஃபார்மாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும்? வேர். வெரி ஃபியூ ரைட்டர்ஸ் வேர் ஆஸ் ஃபேமஸ் ஆஸ் டாகூர் தென் மெனி அதர் நம்ம எடுத்துடணும். அடுத்தது கம்பேரிட்டிவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, சூப்பர்லேட்டிவ் எழுதணும். இப்போ கம்பேரிட்டிவ் வச்சு எழுதலாமா? மேங்கோ ஈஸ் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட்ஸ். தட்ஸ் ஆல். இப்போ நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள். 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்? ஒரே சென்டென்ஸாக எழுதணும். அருண் இஸ் கிளவர். அருண் ஒரு புத்திசாலி. பாலு இஸ் கிளவர். பாலும் ஒரு புத்திசாலி. 2 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க இல்லையா? இப்போ இது ஃபஸ்ட் மாடலில் எழுதணும். அருணை போல் பாலுவும் புத்திசாலி. அப்போ அருண் இஸ் ஸோ கிளவர் ஆஸ் பாலு அப்படின்னு நம்ம எழுதணும். அடுத்தது பாருங்கள், 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷீலா ரன்ஸ் ஃபாஸ்ட். ஷீலா வேகமாக ஓடுகிறாள். ராணி ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ராணி மிகவும் வேகமாக ஓடுகிறாள். அப்போ ரெண்டும் வித்தியாசமாக, இவன் வேகமாக ஓடுறா, ராணி அவளை விட வேகமாக ஓடுறான்னு தான் அர்த்தம். அப்போ இங்கே என்ன பண்ணிக்கணும்? எஸ், ஃபஸ்ட்டு மாடலில் எழுதணும். ஷீலாவை விட ராணி வேகமாக ஓடுகிறாளா? இப்போ யார் வேகமாக ஓடுறா? ரொம்ப வேகமாக ஓடுறது ராணி தானே, அது ஃபஸ்ட்டு வந்துடணும். ராணி ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் ஷீலா. இங்கே மெயின் வெர்பு இருக்கிறனால இங்கே பி வெர்பு நம்ம போடலை, ரன்ஸுங்கிறது இருக்கிறதுனால. சரியா? அடுத்து இந்த மாதிரி பாருங்கள், 4 சென்டென்ஸ் கொடுத்து ரைட் டவுன் எனி ஒன் டிகிரி ஃபார்ம் அப்படின்னு கேட்பாங்க. 3 மாடலில் ஏதாவது ஒரு டிகிரி ஃபார்மில் நாம் எழுதலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு மாடல் 1ல் எழுத வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் 2 or 3 அதை நம்ம பார்க்கலாம். ஓகே. விஜய் இஸ் 5.2 ஃபீட் டால். விஜய் வந்து 5.2 அடி உயரம். அஜித் வந்து 5.5 அடி உயரம். குமார் 5.2 அடி உயரம். கண்ணன் 6 அடி உயரம். இப்போ 4 சென்டென்ஸையும் பாருங்கள். இதில் 2 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க. அப்போ இதை ஃபஸ்ட்டு மாடலே எழுதலாம் இல்லையா? யார்? விஜயை போல் குமாரும் 5.2 அடி தானே இருக்கான், சேமாக இருக்கான் இல்லையா? அப்போ அது ஃபஸ்ட் மாடல் எழுதலாம். விஜய் இஸ் ஸோ டால் ஆஸ் குமார் அப்படி போடலாம். அது பாருங்கள், அஜித் எப்படி இருக்கான்? விஜயை விட அதிகமாக இருக்கான் இல்லையா? அப்போ இதை நம்ம அஜித் இஸ் டாலர் தென் விஜய் அப்படின்னு போடலாம். விஜயை விட அஜித் உயரமாக இருக்கிறான். அது செகண்ட் மாடலில் கூட எழுதலாம் இல்லையா? சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் எழுதலாம். இருக்கிறதுல யார் ரொம்ப உயரமாக இருக்காங்க பாருங்கள்? கண்ணன். அப்போ கண்ணன் இஸ் த டாலஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு போடலாம். ஆஃப் ஆல்னால் இருக்கிறவங்கள விட விடன்னு அர்த்தம். ஆஃப் ஆல் எல்லாரையும் விட கண்ணன் உயரமாக இருக்கிறான். இதை ஒரு சென்டென்ஸ் எழுதினா போதும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வாய்ஸ் ஃபார்ம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.